மீனா வா மீனா வாங்க மாப்ள. என்ன சொல்றேன் பாத்து பத்திரமா. அந்த ரூம் தான் எங்க மாட்டர் எப்படின்னு பாத்து. ஓகே வாங்க மாமா. என்ன மாமா ஏசிலாம் வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம வீட்டுக்கு ஏசி மாட்ட போறோம் சார். விண்டோக்கு மேல இன்டோர் மாட்டிடலாம் சார். ஆனா அவுட்டோருக்கு வெளியே இப்படி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட்ல படிக்கட்டு இருக்கும், மேல மொட்டை மாடி தாங்க. பாத்து ஓகே நான் பார்த்துட்டு வரேன் சார். கூட மீனா போயிட்டு என்ன மீனா திடீர்னு? இல்லம்மா, ரேகா வசதியான வீட்ல வாழ்ந்த பொண்ணு. நம்ம வீட்ல ரூம் சின்னதா இருக்கு. வெயில் நேரத்துல ரொம்ப ஹீட்டா இருக்கும், தூங்க முடியாது. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லங்க. எங்களுக்கு இது பழகிருச்சு ரேகா. ஆனா உனக்கு அப்படி இல்லல்ல. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உன்னை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ எங்களால முடிஞ்சது. நல்ல பிராண்ட் தான், எல்லாம் விசாரிச்சு தான் வாங்கி இருக்கிறோம். அண்ணா, எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ செலவு? ஏன் கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்னை உங்க அப்பா அம்மா எந்த கஷ்டமும் இல்லாம வளர்த்துருப்பாங்கல்ல. நீ சத்யாவை நம்பி வந்திருக்கிற. இப்ப எங்க வீட்டு பொண்ணு நீ. உன்னை எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாத்துக்கணும்ல. மாமா இதெல்லாம் வாங்க உங்களுக்கு ரொம்ப செலவாயிருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கடன் இருக்கு. கடன் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும்டா. அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாதா? மாப்ள சத்யாவும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு இதையெல்லாம் செய்யதான் போறான். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அண்ணா, நான் ஆடம்பரமா வாழணும்னு என்னைக்குமே நினைக்கல. சத்யா கூட என் வாழ்க்கைய வாழணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த வசதி எல்லாம் எதுவும் வேண்டாம். இப்படி சொல்றதுக்கே ஒரு மனசு வேணுமா? உனக்காக பண்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். டேய் சத்யா, ரேகாவை நல்லா பாத்துக்க. அடிக்கடி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும். கொடுக்குறேன் மாமா. என்னென்ன நான் ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி எல்லாரும் என்ன ட்ரீட் பண்றீங்க. ஆன்ட்டியும் என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். ரேகா, நீ நினைச்சிருந்தா பெரிய வசதியான வாழ்க்கைய வாழ முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சத்யா தான் வேணும்னு வந்திருக்கல. நீ எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ரேகா, உனக்கு இந்த வீட்டுல என்ன வேணும்னாலும் நீ தயங்காம என்கிட்ட கேட்கலாம். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கணுமா, அது போதும் எங்களுக்கு. ரேகா, இங்க உனக்கு எந்த மன கஷ்டமும் இருக்க கூடாது. என்ன ஒண்ணு, அப்பா அம்மா பேசலைங்கிற கஷ்டம் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கும். அதுவும் போக போக சரி பண்ணிடலாம். மத்தபடி நீயும் சத்யாவும் உங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழணும். டேய் சத்யா, நீ ரேகாவை பாத்துக்கிறதுல தான் அவ அப்பா அம்மா உங்களை ஏத்துக்குவாங்க. புரியுதா? புரியுது மாமா. மாப்ள இருந்தாலும் எங்க வீட்டுக்கு நீங்க இவ்ளோ செலவெல்லாம். என்னத்த எங்க வீடு உங்க வீடுன்னு பிரிச்சு பேசுறீங்க பாத்தீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்ள. உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். எனக்குலாம் எந்த கஷ்டமும் கிடையாது. எங்களுக்கு வீடுன்னு ஒன்று இருந்தாலும் இப்போதைக்கு சொந்தமா ஒரு ரூம் கூட கிடையாது. இப்ப இருக்கிற ரூம் எப்ப போகும்னு தெரியலத்த. மேல ரூம் கட்டுறதுக்கு நாங்களும் பல நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதுவும் நடந்த பாடு இல்ல. சாதாரண வீட்டுல வாழ்ற எங்களுக்கே ரூம் இல்லாம அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரேகா பெரிய வசதியான குடும்பத்துல பிறந்தவ. வெளிநாட்டுல எல்லாம் படிச்சு வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் வராதுன்னு. சத்யா எனக்கு லைஃப்ல கிடைச்சதே பெரிய சந்தோஷம்தான். அதுலயும் உங்களை மாதிரி ரொம்ப கேர் பண்ற ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுவே எனக்கு போதும். நான் இந்த வீட்லயே ஹாப்பியா இருப்பேன். சத்யா, கேட்க மறந்துட்டேன். இந்த ஃபைனான்சியரை போய் பாத்தியா? வேலை விஷயம் என்னாச்சு? பேசணும் மாமா. அவர் ஏதோ வெளியூர் போறாராம். அடுத்த வாரம் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. சரிடா, கண்டிப்பா வேலை கிடைச்சுடா. அப்படி இல்லைனாலும் இன்னொரு இடம் பார்க்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ எதுவும் யோசிக்காத. ரேகா, இப்ப சத்யாக்கு வேலை இல்லைன்னு நீ எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் நான் நினைச்சுக்கலங்க. சத்யா கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. அவனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்படியே இல்லைனாலும் சொந்தமா தொழில் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையுமே பண்ணிடலாம். நீங்க ரெண்டு பேரும் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. மாப்ள எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்ள. பொண்டாட்டி குடும்பத்தை தான் குடும்பமா எல்லாருமே நினைச்சுக்க மாட்டாங்க. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ செய்றீங்க. உங்க மனசு யாருக்குமே வராது மாப்ள. ஆனா என்னத நீங்க வேற. மீனா என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நானே ஒரு மனுஷனா மாறி இருக்கிறேன். பாருங்க, இந்த கெட்டப்லாம் இவ்வளவுதான். இதுவும் என் குடும்பம் தானே. நீங்களாம் எனக்காக எவ்வளவு யோசிக்கிறீங்க. சத்யா எனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பான்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி அவன் மேல எனக்கு வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. அவன் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சத்யா, கேட்டுக்கிட்டியா? ஒரு ஆம்பளைக்கு தன்னை முழுசா நம்புற பொண்டாட்டி கிடைச்சிட்டா மட்டும் போதும்டா. பேரு புகழ் வசதி எல்லாம் தானா தேடி வரும். ஐயோ மாப்ள, நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்து அத்த இருங்க. எதுக்கு? டேய், ரெண்டு பேரும் அவுட்டர் யூனிட் பார்க்கணும் போனாங்க. என்னன்னு தெரியல. வா போய் பாப்போம். ரொம்ப தேங்க்ஸ். மாப்ள வாங்க மாப்ள. ரோகிணி இல்லையா? இருக்கா. கல்யாணி. மாப்ள, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு பண்ணது தப்புதான். அவளை நீங்க மன்னிக்கணும். அவ இப்ப கர்ப்பமா வேற இருக்கா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க. என்ன மனோஜ், திடீர்னு வந்திருக்க? உங்ககிட்ட நான் தனியா பேசணும். நீங்க உள்ள போய் பேசுங்க. நான் செடிக்கு தண்ணி ஊத்துறேன். என் பொண்ணு கைவிட்டுறாதீங்கம்மா. அவ உங்களை நம்பிதான் இருக்கா. சொல்லு மனோஜ், என்ன விஷயம்? குழந்தைய பத்தி கேட்கலான்னு வந்தியா? இந்த வீக்ல தான் செக்அப் போறேன். நீயும் வரியா? என்னது இது? நீ கேட்ட 5 லட்சம் இதுல இருக்கு. எனக்கு வேண்டாம். ஏன்? நீ தானே கேட்ட. அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற. இப்ப இது எனக்கு தேவைப்படல. இது நீ எனக்காக கொடுத்த பணம் தானே? கரெக்ட் தான். ஆனா பணத்தை கொடுத்தா நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிருக்கேன்.
இப்ப நான் டிவோர்ஸ் கொடுக்கற ஐடியால இல்ல. அதனால என்னால இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது. மனோஜ், பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே நான் மறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் மறந்துரு. இப்போ நம்ம குழந்தை என் வயித்துல வளருது. இதுக்கப்புறம் என்னால உன்னை பிரியலாம் முடியாது. இன்னும் 2-3 மாசம் போனா நான் கன்சீவா இருக்கேன்னு பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அப்புறம் எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்க. நான் உன்னை பிரிஞ்சுட்டா மத்தவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த குழந்தை அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சாரி ரோகிணி, தெரியாம தப்பு நடந்துருச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். நடந்ததெல்லாம் மறந்துடு. மறக்கணுமா? சரி, மறந்துடுறேன். ஆனா இத மறைக்க முடியாதே. குழந்தைக்காக வாச்சும் நாம சேர்ந்துதான் மனோஜ் இருக்கணும். இதுக்கு மேல நம்ம சேர முடியுமான்னு எனக்கு தெரியல ரோகிணி. முடியும் மனோஜ். நம்ம காதலுக்கான சாட்சி தான் இந்த குழந்தை. நம்ம குழந்தை நம்மள சேர்த்து வைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோகிணி, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ உண்மையை சொல்லிருக்கணும் மனோஜ். அன்னைக்கு உன் வீட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் கன்சீவ் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீதான் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லாம வாயை மூடிட்டு நின்னுட்டல்ல. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன் மனசாட்சிக்கு தெரியும்ல இந்த குழந்தைக்கு யார் அப்பான்னு. நான் மத்த விஷயத்துல போய் சொல்லிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு நான் உண்மையா தான் இருக்கேன். உன் மேல இன்னும் எனக்கு இருக்கிற லவ் மாறவே இல்ல. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என்னால இந்த குழந்தை என்னோடதுன்னு வீட்டுல சொல்ல முடியாது. ஏன் முடியாது? இது உன் குழந்தைன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும். ஆனா என்ன ஆனா? எனக்காக நீ கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். நான் பொறுமையா இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை 9 மாசத்துல இந்த உலகத்துக்கு வந்துரும். அதுக்கு அப்பாவா நீ கூட இருந்துதான் ஆகணும். என் இன்னொரு குழந்தையையும் அப்பா இல்லாம என்னால வளர்க்க முடியாது மனோஜ். அப்பா யாருன்னு சொல்லலனா அந்த குழந்தைக்கு நான் தப்பான அம்மாவா தான் தெரிவேன். அதுதான் உனக்கு வேணுமா? இப்போதைக்கு தெரிய வேணாம். என் வீட்டுல கேக்குறாங்கன்னு நீ டிஎன்ஏ டெஸ்டுக்கெல்லாம் போக வேணாம். ரெக்வெஸ்டா கேக்குறியா இல்ல கண்டிஷனா சொல்றியா? நீ கேக்குற கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா எனக்காக நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ப்ளீஸ். எது வரைக்கும்? அதுக்குன்னு ஒரு டைம் வரும். சரி மனோஜ், நான் பொறுமையா இருக்கேன். ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போது ஒரு அப்பாவை முதல்ல நீதான் கையில வாங்கணும். நீதான் அப்பான்னு எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம். தேங்க்ஸ். இப்போதைக்கு இந்த பணம் உங்ககிட்ட இருக்கட்டும். உனக்கு தேவைப்படும். இந்த பணத்தை கொடுத்துட்டா நான் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு ஏதாச்சும். இது உனக்கு சேர வேண்டிய பணம் தானே? எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்குறேன். ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய மனோஜ் எப்ப வருவான்? நீ வருவ மனோஜ். உன் மேல எனக்கு இருக்கிற லவ் உண்மைனா அதுவே என்கிட்ட உன்னை கொண்டு வந்து சேர்த்துரும். மெடிக்கல் செலவுக்கு இதை வச்சுக்கோ. சரி மனோஜ், உன் குழந்தைய பத்திரமா உன் கையில சேர்ப்பேன். நீ வருவேன். நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம். நான் வரேன். மீனா இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வருது. சாமினா குடுகுடு, நானே பண்றேன். ஏங்க, என் லைவ் லொகேஷன் உங்க போனுக்கு வந்துச்சா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் ஏத்தர்ல இருந்து டைரக்டா ஷேர் பண்ணேன். செம்ம ஃபீச்சரா இருக்கே மீனா இது. நீ லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு மீனா. சேஃபா நீ வீட்டுக்கு வந்துருவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் டென்ஷன்லாம் போயிடுச்சு. இருட்டா இருக்கிற ரோட்ல ஸ்கூட்டரை நிப்பாட்டி போன் எடுக்கிறது சேஃப் இல்லல. ஸ்கூட்டர்ல இருந்தே லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணிட்டேன். வெறும் 3 டேப் தான். இது நல்ல ஃபீச்சரா இருக்கு மீனா. இனிமே நான் உன் சேஃப்டியை பத்தி எதுவும் கவலைப்படவே தேவையில்ல. பாப்பலாம். போதும் போதும் போதும். மத்தவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பா இருக்க போகுது. அதெல்லாம் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நல்ல விஷயத்தை பாராட்டுறப்ப அதை எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமா இந்த ஹோட்டல் நம்ம பழகுறோடது. அவங்கள மீறி நம்மள யாரா கேட்டுவாங்களா? என்னடா ரவி? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. ஸ்வேதாக்காக ட்ரீட் கொடுக்குறீங்க, அது நல்ல விஷயம் தானே? ட்ரீட் கொடுக்கற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியல. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? உன்னால எங்க வாழ்க்கையே மாறி இருக்குமா? ஆமா ஸ்வேதா, உங்களாலதான் முத்து மீனா லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு டீச்சரா நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. உன்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுனால தான் எங்க தொழில எங்களுக்கு முன்னேற்றமே வந்திருக்குது. மீனா சின்ன சின்ன கான்ட்ராக்டா தான் எடுத்துட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஆர்டர் எடுத்திருக்கா. அது மீனாவோட டேலண்ட்னா? அந்த டேலண்ட்டுக்கு அடித்தளம் போட்டது நீதானே? அண்ணே, சிஸ்டர் எங்கனே காணோம். அதே ஸ்வேதாக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கான போயிருக்கா. வந்துருவா. அண்ணே, எதுக்குன்னா அதெல்லாம் அப்படிதாம்மா. அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட மேனேஜருக்கு தமிழே தெரியாதாம்மா. அவங்க கிட்ட இவ இங்கிலீஷ்லயே பேசி ஆர்டரை வாங்கியிருக்கான்னா பாரு. அப்ப கத்து கொடுத்த குருவுக்கு தானே அந்த பெருமை சேரும். மீனா ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்ப நல்லா பேசுறாங்க. அவங்க இங்கிலீஷ்ல பேசி கம்பெனி ஆர்டரே வாங்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கல்ல. தங்கச்சி, படிப்போட அருமை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் உன் கிளாஸ்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலத்துல தொழில முன்னேறணும்னா நம்ம மொழியோட சேர்த்து இங்கிலீஷும் கத்துக்கணும். அதை ஒண்ணு கத்துக்கிட்டாலே போதும், எங்க போனாலும் சமாளிச்சுக்கலாம். இன்னைக்கு நீ சொல்லி கொடுத்த இங்கிலீஷ்னாலதான் மீனாக்கு பிசினஸ்ல பெரிய உதவியா இருந்திருக்கு. அண்ணி மட்டும் இல்ல, நீ இப்ப நல்லா தான் பேச கத்துக்கிட்ட. அண்ணன் ஏற்கனவே நல்லா தானே பேசுவாரு. இங்கிலீஷ்ல பேசுறத பத்தி சொன்ன முருகன். உள்ள போறோம் தங்கச்சி. முன்னாடி எல்லாம் வெளியூர் சவாரி வந்தா அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. அதனால நிறைய சவாரியை விட்டு போயிருக்கேன். ஆனா இப்ப நான் அப்படி கிடையாது. இங்க டூருக்கு வர பெரிய பெரிய பேக்கேஜ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். அவங்கள்ட்ட நான் இங்கிலீஷ்லயே பேசுறேன். ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் நவ். அண்ணா, நானும் படிச்சிருந்தாலும் இங்கிலீஷ் சரியா பேச வராதுண்ணா. ஆபீஸ் மீட்டிங்னா திக்கி தான் பேசுவேன். எல்லாரும் சிரிப்பாங்க. நம்ம ஊர்ல அது வழக்கமா நடக்கிறதாண்டா. ஒரு விஷயம் தெரியலன்னா அதை சொல்லி கொடுக்க மாட்டானுங்க.
அதை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவானுங்க. ஆனா இப்ப மீட்டிங்னா ரொம்ப நல்லா பேசுறாங்க. என் டீம் லீடர்லாம் பாராட்டுறாங்க. அவ்வளவுதான். என் லைஃபும் ஸ்வேதாவால் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. லெட் மீ என் கெரியர்ல சொன்னேன். சார் நீங்க ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தானே? நீங்க இங்க வந்ததே ஆச்சரியம் தான். அப்படி இல்ல, ஐ நோ இங்கிலீஷ். ஆனா நான் என் மதர் டங்ல தான் ஸ்கூலிங் பண்ணேன். என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேசுறதுல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதனால தான் ஜாயின் பண்ணேன். ஆனா இப்போ நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் ஸ்வேதா. நானும் வேலைக்கு போகணும்னு தான் கத்துக்க வந்தேன். இப்ப நல்லாவே இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். சீக்கிரமா வேலைக்கு போயிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ் மேம். பாத்தியா ஸ்வேதா, ஒரு மனுஷனுக்கு காசு பணம் கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவனால முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை கொடுக்கறதா ரொம்ப பெரிய விஷயமா. அதை நீ எங்களுக்கு கொடுத்துருக்கல. நீங்க எல்லாருமே ரொம்ப பெரிய விஷயமா சொல்றீங்க. ஆனா நான் என்னோட வேலையை தான் பார்த்தேன். ஸ்வேதா, இவ்ளோ சீக்கிரம் எல்லாரும் லேர்ன் பண்ணிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. ஒரு விஷயத்தை கத்துக்கிறவங்க நினைச்சா மட்டும் அதை கரெக்டா பண்ணிட முடியாது. கத்து கொடுக்கறவங்களோட டேலண்ட்டும் அதுல இருக்கு. கரெக்டா ரவி. தங்கச்சி, நீ எங்களுக்கு எல்லாம் ஈஸியா சொல்லி கொடுத்துருக்க. நான் இப்பவும் ரொம்ப ஃப்ளூயண்டா இங்கிலீஷ்ல பேசல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன். அதானே ஃபர்ஸ்ட் முக்கியம். கான்ஃபிடென்ட் இருந்தாலே போதும். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சா பேச பேச கத்துக்கலாம். அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு டீச்சர். அதுக்கு தான் உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நாங்க எல்லாரும் பேசி இங்க அசெம்பிள் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் பேசுறத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு நான் மட்டும் ரீசன் கிடையாது. கத்துக்கணும்னு உங்ககிட்ட இருக்கிற ஆர்வம் தான் காரணம். அது இல்லைன்னா எவ்வளவு கத்து கொடுத்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். ஏதோ பிசினஸ் வுமன் வந்துட்டாங்களே. ஏங்க, நல்ல கிஃப்டா பார்த்து வாங்க வேண்டாமா? கங்க்ராட்ஸ் மீனா. முத்தன சொன்னாரு கார்ப்பரேட்ல பெரிய ஆர்டர் வாங்கிருக்கீங்களாமே. சூப்பர். தேங்க்ஸ் ஸ்வேதா. எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதே உங்களால தான். இல்ல மீனா, எல்லாம் உங்க டேலண்டால தான். இல்ல நீங்க சொல்லி கொடுத்ததால தான். போதும் போதும், ஆல்ரெடி இவங்க எல்லாரும் என்ன பாராட்டி தள்ளிட்டாங்க. உங்களுக்கு gift கொடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்குதெல்லாம்? வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸ்வேதா. என் தொழில நான் டெவலப் ஆனதுக்கு காரணம் நீங்க தான். சீக்கிரத்திலேயே ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. மீனா, ஆக்சுவலா உங்க டெவலப்மெண்ட்க்கு பின்னாடி முத்தண்ணனோட சப்போர்ட் நிறையவே இருக்கு. அது மறுக்கவே முடியாது ஸ்வேதா. அவர் இல்லனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. அதெல்லாம் இல்ல தங்கச்சி. மீனா திறமையா தைரியமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சிட்டு இருக்கா. அவ வெற்றியில நான் சந்தோஷப்படலாம். ஆனா அதுக்கான பேரை எடுத்து கூடாதுல்ல. இல்ல முத்து, மீனாக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க. எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? உன் கூடவே ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உன்ன சொல்லலடா, நீ குட் ஹஸ்பண்ட் தான். மத்தவங்கள தான் நான் சொல்றேன். அண்ணன் ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறாரு. சிஸ்டருக்கு ரொம்ப ஆதரவா இருக்காரு. ஒய்ஃபுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு அண்ணனை பார்த்தா நானே கத்துக்கிட்டேன். ஏண்டா மிஸ்ரா, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்வேதா அவருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. முத்து, நம்ம ஊர்ல ஒரு மேரேஜ் ஆன பொண்ணு அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ஹஸ்பண்டோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எல்லா பொண்ணுங்களுக்கும் லைஃப்ல இண்டிவிஜுவலா சாதிக்க ஒரு ஆசை இருக்கும்ல. ஆனா ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மீனாக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கீங்க. சோ உங்களுக்கும் இதுல கிரெடிட் இருக்கு. Am I correct, teacher? வெரி கரெக்ட். அப்போ நீங்களும் உங்களுக்கு வரப்போற வைஃப்க்கு சப்போர்ட்டா இருப்பீங்க, கரெக்டா? எஸ் நான் உங்க ஹஸ்பண்டா